ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காக 5 முறை முயற்சி மேற்கொண்டதாகவும் அப்போது போதுமான ஆட்கள் தங்களிடம் இல்லாததால் திட்டத்தை கைவிட்ட நிலையில் 6வது முயற்சியில் திட்டத்தை நிறைவேற்றியதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர் சொன்னது ஆமா, இது ஆகஸ்ட் 2023 8வது மாதம் ஆகஸ்ட் இவர் ஆர்காட் சுரேஷ் மர்டர் ஆனார் பட்னா பக்கத்தில். அதுக்கு ரிவெஞ்சாக தான் மர்டர் ஆகிருக்குது. ஏன்னா அவர் ஆர்காட் சுரேஷுடைய ஃபேமிலி என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் திரு ஆம்ஸ்ட்ராங் தான் அதுக்கு பின்னணியாக செயல்பட்டார். அவர் தான் அதில் கான்ஸ்பிரசியில் ரோல் ப்ளே பண்ணார். அதுதான் மோட்டிவ். அவரோட ஓன் பிரதர் பாலு தான் நாங்கள் A1 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆர்காடு சுரேஷ் இறந்த நாளிலிருந்தே ஆம்ஸ்ட்ராங்கை கண்காணித்து வந்ததாகவும் அவர் கட்டிவரும் வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட வருவார் என்பதை கணித்து ஸ்கெட்ச் போட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்யப் போகிறோம் என அழைத்தால் வரமாட்டார்கள், எனவே ஒரு பிரச்சனை என கூறி கோகுல், விஜய், சிவசக்தி ஆகியோரை ஆர்காடு சுரேஷின் உறவினர் மணிவண்ணன் என்பவர் அழைத்துச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். என்ற ஒரு அட்வொகேட் மூலமாக 3 நபர்கள் திருநெல்வேலி காவல் நிலையத்திலும் மீதி நபர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்திலும் சரண்டர் ஆனதாக சொல்றாங்க. இதுல உண்மையா இல்ல ஏது சார்? நான் என்ன சொல்றேன்னா, குற்றவாளி அவருக்கு செக்யூர் பண்ணுறதா நான் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம், அது மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். யார் மேலே சந்தேகம் இருக்குது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு செக்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் ஏதோ ஒரு லெட்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேளை 2 பேர் இப்படி வந்தாங்களேன்னு அப்படி வந்தாங்க, அதில் என்ன வித்தியாசம் இருக்குது கேட்குறேன். அல்டிமேட்லி 10 தனிப்படைகள் ஃபாலோ பண்ணதுனால அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய கேஸில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு பிடிக்கிறது தானே முக்கியம். அதை நம்ம அக்யூஸ்டு ஒரே நாளில் வெறும் 4 மணி நேரத்துக்குள்ளே 8 குற்றவாளி பிடிச்சி செக்யூர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை இது வரைக்கும் கவுண்டர் எவிடன்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கூட எல்லா க்ரைம் பார்க்குறீங்க, இவ்வளோ நாளாக டீட்டெயிலாக பார்க்குறீங்க, நீங்கள் கூட சொல்லுங்கள். நாங்கள் வி ஆர் ரெடி டு ஆன்சர். ஏதாவது கவுண்டர் எவிடன்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம். ஏதாவது ஒரு கவுண்டர் எவிடன்ஸ் இருந்தால் ஓகே. நம்ம கவுண்டர் எவிடன்ஸ் இல்லாத டைமில் நாங்கள் எவிடன்ஸோட சொல்கிறேன்ல உங்கள்கிட்ட. எத்தனை எவிடன்ஸ் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை சாட்சி பொருள்கள் வேறு சீஸ் பண்ணியிருக்கோம். சிசிடிவி மட்டும் இல்லாமல் ஃபோன்கின்னு இல்லாமல் சாட்சி பொருள்கள் நிறைய சீஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட, இதுதான் மோட்டிவ். 2020 ஆமாம் அவங்க நான் சொன்னேன்ல நினைக்கிறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறாங்க. தட் அவர் சொல்லி தான் மர்டர் ஆகிருக்கும் அவங்க நினைக்கிறாங்க. அதுதான் நம்மளோட இது வரைக்கும் முதல் கட்ட விசாரணையாக தெரிய வந்தது. இன்னும் சட்டத்தில் 90 நாள் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு தான் மர்டர் ஆகிருக்குது. இப்போ 88 நாள் இருக்குது. நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் தான் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட சார்ஜ் ஷீட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். 2 நாள் கூட ஆகலை. 23 நாள் மேலே இப்போ தான் முடியுது.